திருச்சிற்றம்பலம். தூண்டிக்கொண்ட மணி விளக்காய் சுடர் விட்டு எரித்து தொண்டருளம் ஆண்டு கொண்ட வீடாகி அமரும் ஐயர்க்கு அமலையிடம் நீண்ட தனது கருத்தாக நிகரில் மனையாளும் நேரே வேண்டிக் கொண்ட சிறு தொண்டர் வேண்டும் பிள்ளை பதம் பணிவாம். எல்லாம் வல்ல அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற அம்மையப்பருடைய திருவருளால் 63 நாயன்மாருடைய வரலாறை தர்ஷன் டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய வரலாறு 3-4 வாரங்களாக அப்பர் சுவாமிகளுடைய சொந்த ஊரும் அவருடைய தாய் தந்தையரும் உடன் பிறந்தாரும் அப்பர் பெருமானுடைய அவதார வரலாறும் கேட்டு இன்புற்றிருப்பீர்கள். அப்பர் பெருமானுடைய தாய் தந்தையர் உடன்கட்டை ஏறி 2 பேரும் உயிர் நீத்து விடுகிறார்கள். தமக்கையாருக்கு மணமுடிக்க பேசிய கலிப்பகையாரும் இறந்து விடுகிறார்கள். அப்பொழுது திலகவதியார் நெருப்பு மூட்டி அதில் தான் இறங்கப் போகின்ற நேரத்தில் தம்பிக்காக இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் தம்பிக்காக உடன் பிறந்தாருக்காக அம்பொன் நூல் தாங்காது வாழ்கிறேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு தம்பிக்காக வாழ்கிறார்கள் அக்கா. இன்னைக்கு தம்பிக்காக வாழ்கின்ற அக்கா தங்கைகள் எத்தனை பேர் என்று விரல் விட்டு எண்ணிவிடலாம். எல்லா அக்கா தங்கைகளும் எங்க அண்ணன் எனக்கு என்ன கொடுத்தான், ஒண்ணுமே கொடுக்கல. எங்க அண்ணன் என் தம்பி எனக்கு என்ன கொடுத்தான், ஒன்றும் கொடுக்கல. எல்லாம் நான் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் நான் தான் செய்தேன்னு தன்னுடைய பெருமையை சொல்லி கொள்கின்ற காலம். ஆனால் திலகவதியார் தன்னுடைய தம்பிக்காக எல்லா பொருள்களையும் விட்டுவிட்டு தம்பிக்காக வாழ்கிறார்கள். அம்பொன் நூல் தாங்காது வாழ்கிறார்கள். அதாவது திருமாங்கல்ய தாரணம் செய்யாமல் தம்பிக்காக வாழ்கிறார்கள். ஆனா அந்த தம்பி என்ன செய்தாரு? சைவ சமயத்தை விட்டு சமன் சமயம் சென்று விட்டார். இந்த சைவ சமயத்தில் எதுவும் இல்லை என்று நினைத்து சமண மதத்தில் சென்று அங்கு இருக்கிற நூல்களை எல்லாம் படித்து தர்மசேனர் என்ற பட்டம் பெற்று அங்கே வாழ்கிறார்கள். தர்மசேனர் பட்டம் பெற்று அங்கே வாழ்கின்ற நேரத்தில் திலகவதியார் திருவாமூரில் இருந்து திருவதிகை வீரட்டானம் செல்கிறார்கள். திருவதிகை வீரட்டானம் செல்கிறார்கள் திலகவதியார். அங்க போய் எப்படி இருக்காங்க? திருவதிகை வீரட்டானத்துல போய் எப்படி இருக்காங்க அம்மா திலகவதியார்? சிவ சின்னம்
திருநீறு நிறைய பூசிக்கொண்டு அக்கு மாலை என்று சொல்லக்கூடிய உத்திராட்சம் அணிந்து கொண்டு கலர் புடவை கட்டாமல் வெள்ளை புடவை கட்டிக்கொண்டு அங்கே திருவதிகை வீரட்டானம் வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலில் தொண்டு செய்கிறார்கள். சென்று திருவீரட்டானத்து இருந்த செம்பவள குன்றை அடிபணிந்து கோதில் சிவசின்னம் அன்று முதல் தாங்கி ஆர்வம் உற தம் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். அந்த செம்பவள குன்று சிவபெருமானுக்கு செம்மேனி அம்மான் ஒன்று பெயர் உண்டு. செம்மேனி அம்மானாக இருக்கின்ற பெருமான், குன்று போல் இருக்கின்ற பெருமான், உலகத்திலேயே உயர்ந்த மலை கைலாய மலை. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பன இடப்பாகம் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். இவருடைய வரலாறிலே பின்னாடி வருகிறது அந்த பாடல். ஆனா அந்த கைலாய மலை ஒரு பக்கம் பார்த்தால் வெள்ளி போல் தெரியும், இன்னொரு பக்கம் சென்று பார்த்தால் பொன்மலையாக தெரியும். பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொழிந்திலங்கி என் மனமே ஒன்றி புக்கணன் போந்த சூடில்லை என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். அந்த மலைக்கு பேரு பொன்மலை. பொன்மலையில் வெள்ளி குன்றது போல அந்த தங்கம் எப்படி சொலிக்குமோ தக 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 என்று சொலிக்கிறது போல் அந்த தங்கத்தில் நடுப்பில் விபூதி பூசினது போல் வெள்ளி இருக்குதாம். திருநீற்று ஒளியை வெள்ளி குன்றது போல பொழிந்து இலங்கி அந்த பொன்மயமான பொன்மலையில் அதுல வெள்ளி உருக்கி ஊத்துனது பேர விபூதி வச்சது போல இருக்குதாம். அப்பர் பெருமான் இப்படி கற்பனையாக பாடுகிறார் கைலாய மலையை பற்றி. பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொழிந்திலங்கி என் மனமே ஒன்றி புக்கணன் போந்த சுவடு. சுவடுன்னா திருவடி. சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராஜ பெருமான் ஆடுகின்ற இடமும் கைலாய மலையும் ஒன்று என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். அந்த இடத்துலதான் பாடுறார் பொன்மலையில் வெள்ளி குன்றது போலன். அப்படி இங்கே சேக்கிழார் பெருமான் திருவதிகை வீரட்டானத்து பெருமானை பார்த்து என்ன சொல்கிறார்? செம்பவள குன்று. பவளம்னாலே சிகப்பு தான், அதுல செம்பவள குன்று. எப்படி அடைமொழி போடுறார் பாருங்க. பவளம்னாலே சிகப்பு, அதுல செம்பவள குன்று. இன்னும் சிறப்பாக இருக்கின்ற நல்ல சிகப்பா இருக்கும். கடையில் பொம்னாட்டிங்க புடவை எடுக்க போனாக்கா மிளகாப்பழ கலர் கொடுப்பாங்க. மிளகாப்பழம் எப்படி சேப்பா இருக்குமா பச்சையா இருக்குமா? காயா இருக்குள்ள பச்சையா இருக்கும், பழமாச்சுன்னா சிகப்பாயிடும். அப்ப சிகப்பும் பச்சையும் கலந்து கொடுக்கணுமா என்ன? மிளகாப்பழ கலர்ல கொடுப்பாங்க, அரக்கு கலர்ல கொடுப்பாங்க. இந்த அரக்கு கலர்ல எங்க கண்டுபிடிச்சாங்க? கைலாய மலையிலிருந்து வந்தது. பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொழிந்திலங்கி அந்த செம்பவள குன்று போல இருக்கிறாராம் திருவதிகை வீரட்டானத்து பெருமான். அந்த பெருமானுடைய அடி பணிந்து ஒரு ஊருக்கு சாமி தரிசனம் செய்கிற பொழுது நேரா கோயிலுக்குள்ள போயிடக்கூடாது. முதல்ல ஊர்வலம் வரணும், மாட வீதி வரணும். அடியார் பெருமக்கள்
ஒரு திருத்தல யாத்திரை செய்கின்ற பொழுது, ஒரு திருத்தலத்துக்கு செல்கின்ற பொழுது மாட வீதியை வலம் வரணும். மாட வீதி வலம் வந்து கோபுர வாசல்ல விழுந்து வணங்கி அப்புறம் உள்ளார போகும். அப்படி திலகவதியார் செய்தார்களாம். செம்பவள குன்று அடிபணிந்து கோதில் சிவசின்னம் அன்று முதல் தாங்கி. அன்றுன்னா என்னைக்கு? பிறந்த என்னைக்கா? இல்ல அப்பா அம்மா காலமான பிறகா? இல்லது அவருக்கு மனமுடிச்சு வைத்திருந்த கலிப்பகையார் போனதுக்கு அப்புறமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். புகழனார் மாதினியார் பிறந்த குலம் வேளாளர் குலம். அவர்கள் எப்பொழுதுமே சிவசின்னம் அணிந்திருப்பார்கள். பிறக்கிற பொழுதே சிவசின்னத்தோடு தான் இருப்பாங்க. வேளாளர் குலத்தில் குழந்தை பிறந்தவுடன் முதல்ல விபூதி வச்சிருவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்படி ஒரு காலம் இருந்தது. பிறக்கிற குழந்தைக்கு விபூதி வச்சா அந்த குழந்தைக்கு எந்த வியாதியும் வராது, நோய் வராது, நொடி வராது அப்படின்னு நான் சொல்லல, சேக்கிழார் பெருமான் சொல்லுறார். சிவ சின்னம் அன்று முதல் தாங்கி. நீ உத்திராட்சம் கட்டின்னு நான் சொல்லல. சின்ன குழந்தைக்கு உத்திராட்சம் கட்டக்கூடாது. ஆனா சின்னதா கட்டலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. குழந்தை பிறந்தவுடன் விபூதி வைக்கிறது அவளை சால சிறந்து. அதனாலதான் பெருமானுக்கு பேரே பொடியார் மேனியன். காருடைய சுடலை பூசியன் உள்ளங்கவர்கல்வன். அந்த சிவ சின்னத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு. எவன் ஒருவன் சிவ சின்னத்தோடு இருக்கிறானா உடம்புல எந்த வியாதியும் வராது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மதுரை எம்பதியில் மங்கையர்க்கரசியாருடைய கணவர் பாண்டியனுக்கு ஞானசம்பந்தர் என்ன பூசினாரு? கை நிறைய தங்க காப்பா போட்டார், இல்ல கழுத்துல பெரிய பெரிய செயினா போட்டார். இப்ப இருக்கிற நகையெல்லாம் நாக ஆபரணமா போட்டார், காசு மாலையா போட்டார் ஞானசம்பந்த பெருமான் கூன்பாண்டியனுக்கு. சுரம் வருகிற பொழுது விபூதி தேற்றி தென்னன் உடலுற்ற தீர்ப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் 10. அந்த சுரப்பினி வருகின்ற பொழுது இந்த பாடல்களை சொல்லி விபூதி பூசினா சுரம் ஓடி போயிடும். இன்னைக்கும் நடக்குது, இன்னைக்கு நடக்குது, நாளைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். ஞானசம்பந்தர் காலம் எந்த காலம்? அப்பர் பெருமானுடைய காலம் எந்த காலம்? இன்னைக்கு அந்த திருமுறைகள் நம்ம இதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்று முதல் சிவசின்னம் தாங்கி. பிறக்கிற பொழுதே சிவசின்னத்தோடு பிறக்கணும். அதனால்தான் அப்பர் பெருமான் பாடுவார், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. கருவில இருக்கின்ற பொழுதே பெருமானுடைய புகழை பாட வேண்டும், அவனுடைய உருவங்களை கண்ணால் காண வேண்டும் என்று அப்போதே கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றியது என் உள்ளமும் உடலும் நானும் உருகிற்று என்று சொல்வார்கள். அப்படி அந்த சிவசின்னத்தோட திருவதிகை வீரட்டானத்துல போய் பணிங்கிறாங்க. அன்று முதல் சிவ சின்னம் தாங்கி ஆர்வம் முற தம் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். நானும் திலகவதியாரும் போய் என்ன திருப்பணி பண்ணுவோம்? ஒரு நல்ல கோட்டீஸ்வரர் இருந்தா திருப்பணி பண்றதுக்கு உதவி பண்ணுவான். என்ன போய் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன அவ்வளோ பெரிய செல்வந்தரா? இல்லை கோடான கோடி செல்வம் என்கிட்ட இருக்குதா? இல்லை திலகவதியார்கிட்ட என்ன இருக்குது? அந்த உத்திராட்ச மாலையும் விபூதியும் இடுப்பில் ஒரு விபூதி பையும் வச்சுருப்பாங்க.
அவங்க போய் என்ன திருப்பணி தொடங்க முடியும்? இப்போ பெரிய பெரிய டாட்டா பொருளான்னா அந்த கோபுரத்தை இடிச்சிட்டு புது கோபுரம் கட்டலாம். இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன், எவனோ ஒருத்தன் வாஸ்து சரியில்லைன்னு பல கோடி ரூபாய் சொத்தை இடித்து தள்ளிட்டு புதுசாக கட்டுறானா. வாஸ்து சரியில்லைன்னு பல கோடி கட்டின கட்டணத்தை இடிச்சிட்டு புதுசாக கட்டுறானா. அந்த அளவுக்கு நாம் என்ன பெரிய பணக்காரன? என்ன திருப்பணி செய்யணும்? கோயிலில் போனாக்கா என்ன திருப்பணி செய்யணும்? அதை செய்து காட்டுறாங்க திலகவதியார். பணம் தேவையில்லை திருப்பணி பண்ணுறதுக்கு, மனசு தேவை. மனசு தேவை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் போல் மாங்கல்யம் என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஒரு கோயிலுக்கு போகணும் நினைக்கிறதே ஒரு மார்க்கம்தான், ஒரு நல்ல செய்தி தான். அந்த கோயிலுக்கு சென்று திருப்பணி பண்ணணும். என்ன பண்ணணும்? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த கோயில் பெயிண்ட் அடிக்கலாம். நம்மளால முடியுமா? நம்மளால முடியுமா? 20 லட்சம் ரூபாய் இருந்தால் அந்த கோயிலுக்கு இரும்பு கேட்டு போடலாம். நம்மளால முடியுமா? 1 கோடி ரூபாய் இருந்தால் கோபுரத்துக்கு தங்கத்தால் கோபுரம் வைக்கலாம். 1 கோடி ரூபாய் இருந்தால். நானும் சாமியாரும் ஒன்று, பெருமானும் நானும் ஒன்று. அவர் கையில் ஓடு வச்சிருக்காரு, நான் கையில் விபூதி போய் வச்சிருக்கேன். 2 பேரும் ஒன்று. அவருக்கு பேர் பிச்சைக்காரன் பேர், எனக்கு பேர் ஆடலரசன் பேர். 2 ஒன்று தான் என்று சொல்லி திருக்கோயில் உள்ளார சென்றவுடன் எங்க குப்பை கிடக்குன்னு அது முதல்ல பொறுக்கணும். குப்பையை பொறுக்கிறது ஒரு திருப்பணி. ஆனால் இன்னைக்கு கோயிலே குப்பையா இருக்குதா? என்ன பண்ண முடியும்? கோயிலே குப்பையா இருக்குது. ஒரு சின்ன சிறு துண்டு கூட கடந்தாலும் அதை எடுத்து அப்புறப்படுத்தணும் என்று திலகவதியார் காட்டுகிறார்கள். கோயில்ல போனோன்னா நாம முதல்ல சாமி பார்க்குறோமோ இல்லையோ, அருள் பண்றாரோ பண்ணலையோ, அங்க இருக்கிற கோயில்ல இருக்கிற ஒரு பூண்டு செடியை பிடுங்கினாலே புண்ணியம் கிடைக்கும். கோயில்ல இருக்கிற ஒரு புல்லு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ உழவார படைகள் வச்சிருக்காங்க. சிவ தொண்டர்கள்லாம் சேர்ந்து திருப்பணி பண்றாங்க. என்ன திருப்பணி? அந்த கோயில்ல இருக்கிற புல்லு பூண்டுகளை பிடுங்கி எடுத்து சுத்தம் செய்கிறார். அது ஒரு திருப்பணி. அதற்கப்புறம் அந்த கோயில்ல குப்பை கடந்தா விளக்கமாறு எடுத்து கூட்டணுமா. அழகிட்டு, அழகுன்னா என்ன? விளக்கமாறு எடுத்து கூட்டுன்னு அர்த்தம். ஆனா அதுக்குன்னு ஒரு ஆளு நியமிச்சாங்களா? அவங்க கூட்டுட்டுமே, நம்ம ஏன் கூட்டணும்? நான் விளக்கமாறு எடுத்து கூட்டினா என்னுடைய மதிப்பு என்ன ஆகுறது? நான் இந்த கோயிலில் பெரிய தர்மகத்தாவாச்சேன், நான் கூட்டலாமா? நான் இந்த கோயில் நிர்வாகியாச்சேன், நான் இந்த கோயில் மேனேஜராச்சேன், நான் இந்த கோயில் கணக்கராச்சேன், நான் இந்த கோயிலுக்கு அதிகாரி, நான் கூட்டலாமா? எல்லாரும் கூட்டலாம். திருக்கோயில்ல யாரு தான் கூட்டணும்னு பழக்கமே கிடையாது, இது கிடையாது. யாரு வேணாலும் கூட்டலாம். அழகிட்டு, அதான் சொல்றாங்க. வழக்கமாறு எடுத்து நாம எவ்வளவு கூட்டுகிறோமோ அவ்வளவும் நல்லது. அது எதற்கு சமமானது என்று சொல்லுகிறேன். நம்ம உடம்புல எவ்வளவோ அழுக்கு இருக்குது, மனசுல எவ்வளவோ அழுக்கு இருக்குது. மனசுல இருக்கிற அழுக்கு யாருக்கும் தெரியாது. உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்கு யாருக்கு தெரியும்? இந்த உடம்பு நல்ல வாசனை உடம்பா? நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு குளிக்கலாம், நாத்தமா நாறுது இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு செண்டு போடுறோம், சுனோ போடுறோம், பவுடர் போடுறோம், என்னென்னமோ பவுடர்லாம் போடுறோம். அப்பயும் அது நாத்தம் அடிக்கிற உடம்பு தான். ஊத்தைவாய் என்று சொல்லுவார் அப்பர் பெருமான். ஊத்தைவாய் என்று சொல்லுவார்கள். சாக்கடைக்கு மேலான உடம்பு நம்ம உடம்பு. இந்த உடம்புல இருக்கின்ற மும்மலங்களையும் கழிக்க வேண்டும் என்று அழகிடுதல்.
அங்கே கோயிலில் இருக்கிற குப்பையை வழக்கமாக எடுத்து கூட்டுனா அவ்வளோ புண்ணியம். அதுதான் முதல் வேலை. திரு அழகு பணி மாறி, அதுலேயும் எப்போ திரு அழகு இடணும்? பகல் 12 மணிக்கா? பகல் 12 மணிக்கா வழக்கமாக எடுத்து கூட்டுவாங்க? இல்லை இரவு 12 மணிக்கா? இல்லை சாயந்தரம் 6 மணிக்கா? கிடையவே கிடையாது. விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் பெருக்க வேண்டும். புலர்வதன் முன் திரு அழகு பணி மாறி புனிறு அகற்ற நலமலியான் சாணத்தால் நன்கு திருமெழுகிட்டு. சேக்கிழார் பெருமானுக்கு தெரியுது சாணி போட்டு மொழுகுனா அந்த இடம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் தெருவில் சாணி தெளிக்கிறாங்க? எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு சாணி தெளிக்கிறாங்க? இன்னைக்கு சாணி கடையில் விற்கிது பவுடராக்கி, அது கெமிக்கல் போட்டு வச்சு பவுடராக்கி விற்கிறான். ஆனால் கிராமத்தில் இருக்கிற மக்கள் கூட இன்னைக்கு சாணி தெளிக்கிறத காணும். நல்லா சிமெண்ட்டு தர போட்டு டைல்ஸ் ஒட்டி வச்சு தண்ணி தூக்கி விசிறி அடிப்பாங்க. தண்ணி தெளிக்கிறது கூட கிடையாது. விசிறி அடிப்பாங்க தண்ணி. காலம் மாறி போச்சு. அதனால தான் எல்லா நோயும் வருகிறது. நோய் வருவதற்கு காரணம் முதலில் நாம தான். நம்மளால தான் நோயே வருகிறது. புலர்வதன் முன் திரு அழகு பணி மாறி புனீரு அகன்ற நலமலியான் சாணத்தால் நன்கு திருமெழுகு இட்டு. எங்க சாணத்தால முழுகணமோ அந்த இடத்துல அந்த வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும். இன்னொருத்தன்கிட்ட போய் நாம கையேந்த வேண்டிய வேலை கிடையாது. தெருவில் சாணி தெளிச்சு போட்டோம். சேக்கிழார் இதெல்லாம் எங்க போய் பார்த்தார்? நலமலியான் சாணத்தால் நன்கு திருமெழுகு இட்டு. சாணி தெளிக்கணும்னு சொல்லாம சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அந்த சாணி தெளிச்சா நலமலியான் நல்லா இருக்கலாமா? நல்ல நீ நலமா நான் நலமா நலமறி ஆவல் அப்படின்னு கேட்கறோம்ல தபால்ல. இப்பதான் தபால் எழுதுறதே போச்சு, எல்லாம் வாட்ஸ்அப்பு தானே. இத்தனை மணிக்கு நீ இந்த இடத்துக்கு வந்துருப்பா அப்படின்னு வாட்ஸ்அப் போயிடும். அதுக்கு முந்தி கடிதம் எழுதக்குள்ள நலம் நலமறியாவன்னு எழுதுவாங்க. இப்போ கடிதம் எழுதுவது எப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது பள்ளிக்கூடத்தில். ஆசிரியருக்கே கடிதம் எழுதுறது தெரியுமா தெரியாது. அப்படி காலமாகி போச்சு. நலமலியான் சாணத்தால் நன்கு திருமெழுகு இட்டு மலரு கொய்து கொடு வந்து மாலைகளும் தொடுத்து அமைத்து பலரு புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். இதுதான் திருப்பணி. கோயிலில் இருக்கிற புல்லு பூண்டை புடுங்கிறது ஒரு திருப்பணி. வழக்கமாறு எடுத்து கூட்டுவது ஒரு திருப்பணி. சாணி போட்டு மெழுகுவது ஒரு திருப்பணி. பூ பறித்து கொண்டு கொடுப்பது ஒரு திருப்பணி. பூமாலை புனைந்து கொடுப்பது ஒரு திருப்பணி. இத்தனை திருப்பணிகளும் கோயில்ல செய்யலாமா? அதுதான் அப்பர் பெருமான் திருவாரூர் திருத்தாண்டகத்தில் பாடுகிறார்கள். நிலை பெருமாறு என்னுதியேல் நெஞ்சே நீவாம் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு
பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அப்படி புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிடும். காலையில 7 மணிக்கு சூரியன் உதைச்ச பிறகு சாணி தெளிக்க கூடாது. விடியற்காலை புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்று அலரான் இல்லேன் என்பார்கள். கங்கையை தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார், அதனால அலை புனல் சேர் செஞ்சடையம் பெருமான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இங்கே சேக்கிழார் பெருமான் திலகவதியார் திருவதிகை வீரட்டானத்தில் இத்தனை வேலை செய்தாங்களாம். புலர்வதன் முன் திரு அலகு பணி மாறி புனிறு அகன்று நலமலியான் சாணத்தால் நன்கு திருமெழுகு இட்டு மலர் கொய்து கொடு வந்து மாலைகளும் தொடுத்து அமைத்து பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். ஆனா கோயில்ல போய் சுத்தம் பண்ணணும்னு சொல்றாங்க, குப்பை இல்லாத பெருக்கணும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் திருப்பணி. இந்த திருப்பணியில கொஞ்சம் கூட குறையாம திலகவதியார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளும் மிகு பணி செய்து சேக்கிழார் பெருமான் திலகவதியார் என்ன பணி செய்தார் என்று சொல்கிறார்கள். நாளும் மிகும் பணி செய்து குறைந்து அடையும் நன்னாளில் கேளுறும் அன்பு உறவொழுகும் கேண்மையினார் பின் பிறந்தார் கோளுரு தீவினை முந்த பரசமயம் குறித்ததற்கு மூளும் மான கவலையினால் முற்றவரும் துயர் உழந்து. திலகவதியார் அம்மையார் அவர்கள் கோயில்ல திருப்பணி செய்து கொண்டே என்னுடைய தம்பி வேறொரு சமயத்துக்கு சென்று விட்டார், அந்த மனக்கவலையில உழன்று கொண்டிருக்கிறாங்களாம் திலகவதியார். நாளும் மிகும் பணி செய்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணியில் செய்து கொண்டே குறைந்து அடையும் நன்னாளில் கேளுறும் அன்பு உறவொழுகும் கேண்மையினார் பின் பிறந்தார் கோளுரு தீவினை முந்த பரசமயம் குறித்ததற்கு மூளும் மான கவலையினால் முற்றவரும் துயர் உழந்து. அந்த அம்மா அழுகுறாங்களாம், எனக்கு பின்னாடி பிறந்தவன் வேறொரு சமயத்துக்கு சென்று விட்டானே, பெருமானே உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, உனக்கு மூக்கு இல்லையா, நான் சொல்றது உன் காதுல கேட்கலையா அப்படின்னு நாமளா இருந்தா சொல்லுவோம்.
மக்களாகிய நாமளா இருந்தா சொல்லுவோம், என்னுடைய குறைய நீ தீர்க்க மாட்டியா? உனக்கு கண்ணு இருக்குதா, மூக்கு இருக்குதா, நாக்கு இருக்குதா, வாய் இருக்குதா அப்படின்னு நாமளா இருந்தா கேட்போம். ஆனால் திலகவதியார் எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் பெரியவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். கோளுரு தீவினை முந்த, ஏதோ ஒரு கெட்ட காலம் அவருக்கு, அந்த தீவினை வந்து முந்துதான். ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது தீவினையினால். ஆனா அந்த தீவினைன்னு அவனுக்கு தெரியாது. அந்த வீட்டில் போய் சாப்பிட்டப்பா எனக்கு ஜுரம் வந்துடுத்து. நீ உனக்கு ஜுரம் வரும், நாங்க போய் சாப்பிட்ட. அதுதான் தீவினை. அதுதான் தீவினை. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டம்பா, அந்த தண்ணி குடிச்சோம் பாரு, தண்ணி குடிச்சோடனே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு. அதுதான் தீவினை. அதுதான் தீவினை. அந்த தண்ணியும் ஹோட்டலுக்காரனும் ஒன்றும் செய்யல. அவன் எல்லாரும் கொடுக்குற தண்ணி தான் கொடுத்தான். உனக்கு மட்டும் தனியா போய் வாங்கியிருந்தா கொடுத்தான். 10 பேருக்கு அந்த தண்ணி நல்லது செய்து உனக்கு மட்டும் கெடுதல் செய்துன்னா என்ன அர்த்தம்? அந்த தண்ணி நல்ல தண்ணியாலின்னா 10 பேருக்கும் கெடுதல் செய்யணும். செய்யலையே, உனக்கு தானே செய்யுது. அதுதான் தீவினை. அதுதான் தீவினை. ஆனா இறைவன் தீவினையை நேரா வந்து காட்ட மாட்டார், தெரியாது. ஒரு பொருளை காட்டிதான் அந்த தீவினைன்னு சொல்லுவார். அந்த தண்ணியினால நமக்கு வருகிற தீவினை ஜலதோஷம், சளி, இருமல், தும்மல், தொடர்ந்த பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்து சொல்லு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். ஆனா இன்னைக்கு தும்மல் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போறோம், இருமல் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போறோம். அதுலேயும் தொடர்ந்து 4 நாளைக்கு இருமிருந்தேன், வேணா லொக்கு 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 லொக்குன்னு இருமிக்கிட்டு கிடக்கிறான், என்னையான்னு கேட்பான். ஏன் அவனுக்கு வைத்தியம் பண்ணக்கூடாதான்னு கேட்பான். அதுதான் தீவினை. அதுதான் தீவினை. இன்னைக்கு நாம போயிட்டே இருக்கோம் ஒரு ரூட்ல, நீ போறது நேரா போயிட்டே இருப்ப, இன்னொருத்த வந்து இடிக்கிறான். அப்ப எது? நீ வேணும்னு போய் இடிச்சா இல்ல அவன் வந்து இடிச்சானா? அதுதான் தீவினை. அதுதான் தீவினை. கோளுரு தீவினை முந்த பரசமயம் குறித்ததற்கு மூளும் ஆன கவலையினால் முற்றவரும் துயர் உழந்து. என்னுடைய தம்பி இப்படி போய் சேர்ந்துட்டான, இன்னொரு சமயத்துல போய் சேர்ந்துட்டான, அவன் வாழணும் தானே நான் உயிர் வாழுறேன். அம்பன் நூல் தாங்காது வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவனை கொண்டு பல சமயத்தில் விட்டுட்டிய, ஏன் இன்னைக்கு நாளும் கோளும் நல்லா இல்லையா? கோளுரு தீவினை முந்த, அந்த வினை வந்து முந்துதான். இவன் இப்படி போகணும், அவன் அப்படி போகணும். அந்த தீவினை வந்து முந்துகிறது. பரசமயம் குறித்ததற்கு மூலும் மனக்கவலையினால். இந்த அம்மா மனசுல ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் தம்பி இப்படி ஆயிட்டானே, அவன் எப்ப திரும்பி வருவான், என்ன செய்வான் அப்படின்னு திலகவதியார் ரொம்ப மனக்கவலையோட இருக்காங்க. தூண்டு தவ விளக்கு அணையார் சுடர் ஒளியை தொழுது என்னை ஆண்டு அருளும் நீராயில் அடியேன் பின்வந்தவனை ஈண்டு வினை பரசமய குழி நின்றும் எடுத்து ஆள. எப்படி போறார் பாருங்க. தூண்டு தவ விளக்கு அணையார்,
சுடர் ஒளியை தொழுது. ஒரு விளக்கு அணைகின்ற பொழுது பிரகாசமா இருக்கும். நீ ஏத்துறத காட்டிலும் அணைகின்ற பொழுது பிரகாசமாக இருக்கும். தூண்டு தவ விளக்கு அணையார். திருக்கோயில்ல அணையா விளக்குன்னு ஒண்ணு இருக்கும், தூண்டா விளக்குன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுல ஒரு விளக்குல எண்ணெய் ஊத்தி ஏத்திட்டா 24 மணி நேரம் அது தூண்ட வேண்டியல, எண்ணெய் ஊத்த வேண்டியல. அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாலங்காட்டு திருப்பதிகத்தில் பாடுகிறார்கள். தூண்டா விளக்கின் நற்சோதி என்று பாடுகிறார். அப்பர் பெருமான் தூண்டு சுடரணைய ஜோதி தொல்லமரர் சூளாமணி என்று தாண்டகத்தில் சொல்லுகிறார்கள். அந்த விளக்கு 24 மணி நேரமும் கோயிலில் எரியணும். அதுக்குதான் அணையா விளக்குன்னு. இன்னைக்கு எல்லா கோயில்லையும் அணையா விளக்கு ஏத்துறாங்க. எல்லா கோயில்லையும் அணையா விளக்கு. இதை யார் முதல்ல ஏத்துனது? இந்த அணையா விளக்கு முதல் ஏற்றியது திலகவதியார். கோயில் திருப்பணியில விளக்கு ஏற்றுதல் உண்டு. அந்த அணையா விளக்கை ஏற்றி வைத்தார்கள் திலகவதியார். தூண்டு தவ விளக்கு அணையார் சுடர் ஒளியை தொழுது என்னை ஆண்டு அருளும் நீராயில். இவ்வளவு திருப்பணியை செய்துட்டு அன்னையார் என்ன கேட்கிறாங்க பாருங்க. திலகவதியார், நீ என்ன ஆண்ட சரி, என்ன ஆண்ட சரி, எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தான், அவனை ஏன் பார்க்கல? அவனை என்ன பண்ண போற? அவனுக்கு ஏன் அந்த தீவினையை கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. நீராகில் அடியேன் பின் வந்தவனை. எப்படி சேக்கிழார் போறார் பாருங்க. இன்னைக்கு அப்படி பேச முடியுமா? அடியேன்னு சொல்லி பாருங்க, யாரையாச்சும் கொடுத்துருவோம் அடியேன்னாக. அடியார் பெருமக்கள்ல அடியேன் என்ற வார்த்தை வரும். ஆனா இதுல வைஷ்ணவ அடியார்கள் தான் உறுதியா இருக்காங்க. சிவ அடியார்களை காட்டிலும் வைஷ்ணவ அடியார்கள் அடியேன் 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 என்று சொல்லத்தில் அவங்க தான் முதன்மையா இருக்காங்க. தாசனுக்கு அடியேன்பாங்க. ஒரு போன் பண்ணா கூட அடியேன் ராமகிருஷ்ணன் பேசுறம்பாங்க. வைஷ்ணவ அடியார்கள் அந்த உரைப்பா இருப்பாங்க. சிவபடியாரு ஒரு சில பேர் உரைப்பா இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா சில அடியார்கள் போன் பண்ண உடனே அலோ வணக்கம்பாங்க. அலோ வணக்கம். ஆனா சில பேர் சிவாய நமம்பாங்க, சில பேர் திருச்சிற்றம்பலன்னு சொல்லுவாங்க அடியார்கள். அந்த அலோன்ற வார்த்தை வராமல் வராது சிவனடியார்கிட்ட. ஆனா வைஷ்ணவ அடியார்கிட்ட அப்படி இல்லை. வைஷ்ணவ அடியார்கிட்ட அப்படி வரல. அடியேன் ராமானுஜதாசன் பேசுகிறேன்பாங்க. அதுதான் அந்த பண்பு. இங்க சேக்கிழார் போறார் பாருங்க, எப்படி போறார் பாருங்க. அடியேன் பின் வந்தவனை இன்று வினை பரசமய குழி நின்றும் எடுத்து ஆள. பரசமய கோளிலிருந்து எடுத்து ஆள வேண்டும் என்று உனக்கு கருணை இல்லையா?
எனக்கு பின்னாடி வந்தவன் இன்னொரு சமயத்துக்கு போயிட்டான். ஈண்டு வினை பரசமய குடி நின்றும் எடுத்து ஆள வேண்டும் என பல முறையும் விண்ணப்பம் செய்தனரால். ஒரு நாள் 2 நாள் செய்யல, பல முறை கோயிலுக்கு போய் என்னுடைய தம்பிய பரசமயத்திலேருந்து சைவ சமயத்து கொண்டா அப்படின்னு பலமுறை விண்ணப்பம் செய்கிறாங்களாம் திலகவதியார். பரசமய குழி நின்றும் எடுத்து ஆள வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் செய்தனரால். இப்பதான் நமக்கு கோபம் வரும் ஆண்டவன் மேல. நான் உன்கிட்ட எத்தனை இடம் சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாளும் கண்ணு வைக்கிறியா என் மேல? என் மேல கொஞ்ச நாளும் கருணை வைக்கிறியா? உனக்கு காது இருக்குதா? உனக்கு கண்ணு இருக்குதா? இறைவனுக்கு காதும் கண்ணும் மூக்கு இல்லைன்னா நமக்கு ஏது மூக்கு கண்ணு? கண்கால் காண்மீன்களோன்னாரு அப்பர் பெருமான், செவிகால் கேண்மீன்களோன்னு சொன்னாரு, மூக்கே நீ முரளாயின்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட பெருமானை போய் நாம உனக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதான்னு கேட்க முடியுமா? ஆனா திலகவதியார் அப்படியெல்லாம் கேட்கல. என்னுடைய பையனை தம்பிய பரசமயத்திலிருந்து சைவ சமயத்து கொண்டார் என்று பலமுறை விண்ணப்பம் செய்தாங்க. ஒரு திருக்கோயில போய் இந்த நோய் நீங்குனாக்கா அந்த இடத்துக்கு கூட்டம் போகும். 21 வழக்கு ஏத்து உனக்கு நல்லது நடக்கும். 21 வெத்தலை வச்சு பாக்கு வச்சு 1 ரூபாய் காசு வை, உனக்கு கல்யாணம் ஆகும். 21 வெத்தலை பாக்கு 21 1 ரூபாய் காசு வச்சின்னா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ற கோயில். ஏன் புதுசு புதுசா உருவாகிற கோயில்லாம் அப்படி பண்ணுவாங்க. பழமையான கோயில்ல ஞானசம்பந்த பெருமான் பாடினது, அப்பர் பெருமான் பாடினது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின கோயில்லாம் அந்த பரிகாரன்றது பேச்சுக்கே வேலை கிடையாது. நீ போய் பெருமானை தொழுது வணங்கி அவருடைய புகழை சொல்லு போறோம், எல்லா நன்மையும் கிடைக்கும். நீ இதுக்காக தனியா போய் வெத்தலை எல்லாம் தேடிட்டு போக வேண்டிய வேலை, தேங்காயெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய வேலை. தேங்காய் தூக்கிட்டு போய் இது அழுகி போய் உடஞ்சி போச்சுன்னா மனசு கவலையா இருக்கான் அவனுக்கு. அவன் கடையில் எத்தனை நாளைக்கு முன்னாடி பறிச்சு போட்டு வச்சானோ அது அழுவிதான் போகும். இந்த உடம்பே அழுகி போகல, தேங்காய் எந்த மூளைக்கு? தேங்காய் அழுவுனா அழுகி போகுது. நான் இன்னைக்கு நல்லதே செய்யல போல இருக்க, தான் தேங்காய் அழுகி போச்சு. நீ என்னைக்கு தான் நல்லது செய்த? என்னைக்கு தான் நல்லது செய்த? ஒருத்தனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருப்பியா? அதெல்லாம் காட்டுவதுதான் 63 நாயன்மார்கள். அப்படி திலகவதியார் பல முறை பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறாங்க, என் உடன் பிறந்தானை பரசமயத்திலிருந்து சைவ சமயத்து கொண்டா அப்படின்னு. தவம் என்று பாயிடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறி வீழ்வான் வீழாமே அருளும் என. அவன் போயிருக்கிற சமயம் எப்படிப்பட்ட சமயம் தெரியுமா? தவம் என்று பாய் இடுக்கி, இந்த பாயை கக்கத்தில் வச்சுட்டு வருவான். தவம்னா என்னன்னு தெரியாது. நான் தவம் பண்ண போறேன்னு ஒரு பாயை கக்கத்தில் வச்சுக்கிட்டு வருவான். பாய் இடுக்கி தலையை பறித்து இந்த தலைமையை பிடுங்கிட்டே கிடப்பான். இதுதான் பத்தாதுன்னு உட்காந்து சாப்பிட மாட்டான், நின்றுகிட்டே சாப்பிடுவான். தவம் என்று பாயிடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறி வீழ்வான் வீழாமே அருளும்
இப்பேற்பட்ட சமயத்தில் போய் சேர்ந்துட்டான் ஐயா. நின்றுக்கிட்டே சாப்பிட்றான் ஐயா. சாயந்தரம் 6 மணி ஆனால் சாப்பிட மாட்டானா, விளக்கேற்றிட்டா சாப்பிட மாட்டானா, எப்போ பார்த்தாலும் தலையை பறிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான், ஒரு பாய் எடுக்கலை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அந்த சமயத்தில் போய் சேர்ந்துட்டான் ஐயா. அவம் ஒன்று நெறி வீழ்வான் வீழாமை அருளும் என சிவம் ஒன்று நெறி நின்ற திலகவதியார் பரவ பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார் திருவுளம் பற்றுவார். இப்பதான் பெருமான் நினைக்கிறாராம். சரி, அவருடைய உடன் பிறந்தார நம்ம மதத்துக்கு கொண்டாந்துடலாம், சைவ மதத்துக்கு. திலகவதியார் பரவ பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார் திருவுளம் பற்றுவார். இப்பதான் பெருமானுக்கு கொஞ்சம் கருணை பிறக்குது. அந்த கடைக்கண் பார்வை காட்டுறார். திருவுளம் பற்றுவார் என்று சொல்லி திலகவதியார் வணங்க அப்பர் பெருமானுடைய ஞாபகம் இறைவனுக்கு வந்து அதன் பிறகு சூழநோய் கொடுக்க போகிறார். அது அடுத்த வாரம் வரும் என்று சொல்லி இத்துடன் நிறைவு பெறுகிறது. தர்ஷன் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவரும் 63 நாயன்மாருடைய வரலாறை கேட்டு இன்புறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.